எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். இன்றைக்கி என்ன டேன்னு தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி வந்து காதலர் தினம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து காதலர் தினத்தை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னா, காதல், ஒரு விதமான காதல் நிறைய பேருக்கு வந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. வாலிப பசங்க ஒரு பெண்ணை பார்த்தா காதலிக்கிறாங்க, பெண்கள் ஆண்களை பார்த்தா காதல் இருக்குது. காதல் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் இருக்குதுன்னு பார்த்தா, கல்யாணம் ஆவணவங்களையும் காதல் விட்டு வைக்கல, கள்ளக்காதலும் இங்கே இருக்குது. அது கல்யாணம் ஆவணவங்களுக்கு தான் காதல் இருக்குதுன்னு பார்த்தா, வயசானவங்களையும் காதலை விட்டு வைக்கல. மோசமாக இந்த உலகம் போயிட்டுருக்குது. ஆனால் இந்த மோசமான உலகத்தின் மத்தியில் உண்மையாக உங்களை ஒரு நபர் நேசிக்கிறார்னா, அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு மாத்திரம்தாங்க. இன்றைக்கி நான் வேலண்டைன்ஸ் டேவை பற்றி நான் பேச வரல. இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது இங்கே அன்புன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த உண்மையான அன்பை அநேகர் வந்து சரியான விதத்தில் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது ஒன்று தான் நான் இங்கே ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அன்பாக இருக்குது. அவருடைய அன்பு மனுஷங்கள் அன்பு மாதிரி இல்லாமல் ஒரு தனித்துவமாக, இல்லைன்னா ஒரு சிறப்பம்சமாக நிறைந்த ஒரு அன்பாக, ஒரு மேன்மையான ஒரு அன்பாக இருக்குது. அந்த அன்பை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். கடவுள் மனுஷங்க மேலே ரொம்ப 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 அன்பாகவே கடவுள் இருக்கிறாரு. அவருடைய தன்மைகளில் ஒன்று அன்பு. அந்த அன்பு தான் நம்ம மேலே கடவுள் அன்பாக இருந்தபடினால தான் நம்மளுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா, மனுஷனை எப்படியாவது பாவத்திலேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக நம்மளுக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டாருங்க. அவருடைய ஜீவனே விலைக்கரியமாக நம்மளுக்கு கொடுத்து, நம்ம பாவம் செய்கிற ஆத்துமா சாகுமா, அதாவது பாவம் செய்கிற ஆத்துமா அழிஞ்சு போவோம். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அந்த இருள்லேருந்து நம்மளை காப்பாற்ற தான் தன்னுடைய ஜீவனையே நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாக கொடுத்துருக்கிறாருங்க. அப்போ உண்மையாக அந்த லவ்வர்ஸ் டேயில் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பையன் சொல்லுவான், உனக்காக நான் உயிரே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையாக உயிர் கொடுப்பானா கேட்டால் கிடையாதுங்க. ஆனால் நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல எந்த ஒரு தப்பையும் செய்யாத நம்மளுக்கு பதிலாக ஒரு கடவுள் நம்ம மேலே அன்பு வச்சு, நம்மளுக்கு பதிலாக அவர் பரலோகத்திலேருந்து இறங்கி நம்மளுக்காக இந்த பூமியில் மனிதனாக அவதரித்து, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம்மளுக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது ஒரே பேரான ஒரு குமாரனுக்கேற்ற மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது அப்படி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வராரு. மெயினான காரணம் நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்கிறதுக்காக மாத்திரம்தான். இப்போ சாதாரணமாக இந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து லவ் பண்ணணுன்னா ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, அவங்களுடைய அழகு பார்ப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் கடவுள் நம்ம மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்த்து நம்ம மேலே அன்பு செலுத்தாமல், நம்ம பாவியாக இருக்கும்போதே நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பலியாமனாகிறாங்க. அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்புனா அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு தான். அதாவது நம்ம பாவம் செய்வோன்னு அவருக்கு தெரியும். நம்ம பாவியாக இருக்கும்போதே கிறிஸ்து இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்மளுக்காக மரித்தாராங்க. அதாவது இயேசு கிறிஸ்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே இயேசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக மரித்திருக்கிறாருங்க. அப்போ நம்ம பாவம் செய்வோன்னு அவருக்கு தெரியும். பாவம் செய்வோன்னு தெரிஞ்சும் நம்மளுக்காக அவர் மரித்திருக்கிறார்னா எவ்வளோ பெரிய ஒரு அன்பு! ஏசப்பா மேலே மட்டும் நம்ம ஏசப்பாவுடைய அன்பை மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருடைய அன்பையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன் எதிர்பார்க்க தேவையில்லைன்னா, எல்லா நேரங்கள்லேயும், எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நம்ம மேலே முழுமையாக ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடிய நபர் நம்மளோடு கூட இருக்கிறபடினால நம்மளுக்கு யாரோடைய அன்பும் தேவையில்லைங்க. ஏசப்பா நம்ம மேலே அன்பு செலுத்துவார், நம்மளை விட்டு விலகி போக மாட்டார்.
பேசக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாரு. நம்ம உணர்ச்சிகளை புரிந்துக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலாக நம்மளை இந்த பாவத்திலேருந்து முழுமையாக ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் அவர் இருக்கிறாருங்க. பைபிள் சொல்லுது, ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாய் தன் பாலகனை மறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவளே ஒரு வேளை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஏசப்பாவுடைய அன்பு மாறாத அன்புங்க, மாற்றம் மடையாத ஒரு அன்பு. இப்போ கல்யாணம் ஆன புதுசில் லவ்வர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆன புதுசில் அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, அவுட்டிங் போவாங்க, அப்படி அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க லவ்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது ஒரு 5 வருஷம் கழிச்சவொன்னே 5 வருஷம் கழித்து பார்த்தோன்னா ஏதோ கீரி புள்ள மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய அன்பு மாறாமல் இருக்குதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனுஷனுடைய அன்பு மாறி போகும். நிறையா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு அற்பமான புத்தி, சரியாக பொண்ணு வீட்டிலேருந்து சரியான டௌரி வரலன்னா அந்த பொண்ணை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி காரியம்லாம் இந்த சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நம்மளுடைய ஆண்டவர் இல்லாமல் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்ம மேலே முழுமையாக அன்பு செலுத்த ஒரு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. அவரை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் விட்டுறாதீங்க, எக்காரணத்துக்கு கொண்டு விட்டுறாதீங்க. ஏன்னா பவுல் சொல்கிறாரு பைபிளில் வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தாராம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவங்கள்லேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக. அதாவது பிசாசுடைய கிரியை பாவம் மோசமான விஷயம். பாவம் ஒரு குடும்பத்தை அழிச்சிடும். பாவம் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். பாவத்திலேருந்து நம்மளை காப்பாற்ற ஏசப்பா நம்மளுக்கு பதிலாக அடிக்கப்பட்டிருக்கிறாருங்க. நிறைய பேர் இந்த ஏசப்பாவுக்கும் சிலுவையின் மரணத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா அவர் சிலுவையில் மரிக்கும் போது அவர் சம்பந்தமே இல்லாமல் சிலுவையில் மறிக்கலை, நம்மளை அவரோடு கூட ஒப்புரவாக்குறதுக்கு, அதாவது அவரோடு கூட பிள்ளையாக நம்மளை சம்பந்தப்படுத்திக்கிறதுக்காக இயேசு நம்மளுக்காக சிலுவையில் மரிச்சிருக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு தியாகமான ஒரு அன்புங்க அவருடைய அன்பு. எவ்வளோ பெரிய பாசமுள்ள ஒரு தேவனுங்க. அவரை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விட்டுறவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அவரை நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்ம விட்டுறவே கூடாது. சரி, வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அதாவது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவத்தில் அழிஞ்சு போயிடாமல், நரக ஆக்கணிக்குள்ளாக போயிடாமல், அவன் கெட்டு போயிடாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னோடு கூட அவன் என்றைக்குமே இருக்கணும் என்று நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தறினார். அவரை தந்தறினார்னா எப்படி, சிலுவையில் நம்மளுக்காக தந்தள்ளி இவ்வளவா நம்ம மீது அன்பு கூர்ந்தாராங்க. அதாவது அவருடைய உயிரையே கொடுத்து, நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய உயிரையே கொடுத்து நம்மளுக்காக அவர் நம்ம மேலே அன்பு செலுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாது. அது மாத்திரம் இல்லை, உலகத்தை ஆக்குனிக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. உலகத்தை எல்லாம் ஏசப்பா பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுளாக இருக்கிறாரு. அவர் பரிசுத்தமானவர். அவர் பாவத்தை ரசிக்க மாட்டார், பாவத்தை ருசிக்க மாட்டார், பாவத்தை என்றைக்குமே தன்னோடு கூட சேர்த்து கொள்ள மாட்டார். அவர் பாவத்தை பார்த்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்து தான் ஆவார். அதுதான் தேவ கோபமாக மனுஷன் மீது எப்போவுமே வெளிப்படுது. அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன். ஆனால் இந்த உலகத்தில் வரும்போது அவர் எப்படி வரார்னா, மனுஷனை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி வரலையா. அதாவது அந்த ஆக்கணி தீர்ப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த ஆக்கணி தீர்ப்பை, அந்த தண்டனை என் மேலே சுமரட்டும், மனுஷங்க மேலே சுமர வேணாம்.
நான் மனுஷனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இந்த உலகத்துக்கு நான் வரல அப்படின்றார் ஆண்டவர். அப்போ அந்த பாவத்தை பார்த்தவொடனே ஆண்டவர் கோவப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. அந்த கோபம் என் மேலே சுமரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லேம்ப் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டியானவர், ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக நம்மளுக்காக பாவத்தை சுமந்து செல்லுகிற ஒரு ஆடை போல் அவர் கடந்து போனாராங்க. அவருடைய அழகு எங்கே வெளிப்பட்டதுன்னா, மொத்த அழகு, முழுமையான அழகு, அவருடைய அழகின் முழுமை எங்கே வெளிப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையின் மரணத்தில் வெளிப்பட்டதுங்க. அதாவது இந்த பைபிளில் வாசிக்கிறோம், ஒரு நல்ல நடத்தை உள்ள ஸ்திரீ தன்னுடைய குணத்தினால் அலங்கரித்து கொள்ளுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வசனம் இருக்கும். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அழகு எங்கே வெளிப்படுதுன்னா, நம்மளுக்காக அவ்வளோ அடி வாங்கி, அவ்வளோ ரத்தம் சிந்தி, அவ்வளோ தியாகத்தை செஞ்சார் தெரியுமா? அங்கே தாங்க அவருடைய மொத்த அன்பும் வெளிப்படுது. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு, முழுமையான அன்பு சிலுவையின் மரணத்தில் தான் வெளிப்பட்டது. உச்சகட்ட அன்புன்னு சொல்லுவாங்க, உச்சநிலை அன்பு. அவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மரணத்தில் தான் வெளிப்படுத்தினார். அப்போ தான் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரில, ஆனாலும் இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவோடைய மொத்த அன்பும் அந்த சிலுவையின் காட்சியில் வெளிப்பட்டதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு அன்பு பாசமும் உள்ள ஒரு கடவுள். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தில் ஆண்டவர் பாவத்தை பார்க்காத ஒரு பரிசுத்தராக இருந்ததுனால பாவம் அந்த இடத்துல தண்டிக்கப்பட்டாகணும். அதே சமயத்தில் அவர் அன்புள்ள கடவுளாக இருக்கிறதுனால மனிதர்களை அவர் நேசித்து தான் ஆகணும். அவருடைய பரிசுத்தத்தை அவர் கருத்தில் கொள்ளாதவராக மக்களை மன்னிச்சார்னா, அவர் அவருடைய பரிசுத்தத்துக்கு அவர் அநீதி உள்ள கடவுளாக இருப்பார். அப்போ அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதத்தில் மக்களை மன்னிக்கணும். அப்போ தான் அவர் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பார். அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தில் பாவம் தண்டிக்கப்பட்டது. எப்படி தண்டிக்கப்பட்டதுன்னா, தன்னையே பிராயச்சித்த பலியாக, பாவம் போக்கும் பலியாக, கிருபாதார பலியாக. யோவான் ஸ்தானகர் சொல்கிறாரு, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா நம்மளுடைய ஆண்டவர். பாவத்தை நீக்குகிற, பாவத்தை போக்குகிற, இல்லை பாவத்தை இல்லாமல் ஆக்குகிற, பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா நம்மளுடைய ஆண்டவர் இருக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சுருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையின் மரணத்தில் அவர் கோபமும் அவருடைய அன்பும் ஒரே டைமில் வெளிப்பட்டதுங்க. மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, மனுஷனுக்காக அவரே தன்னையே பிராயச்சித்த பலியாக கொடுத்து இந்த பாவத்திலேருந்து மீட்டுக்கொண்டு பாவ மன்னிப்பை மனிதனுக்கு அளித்து மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு ராஜாதி ராஜராக நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறாருங்க. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல், அதாவது ஆக்கினைக்குள்ளாக மொத்தமாக தீர்த்தரணும் அப்படின்றதுக்காக உலகத்தில் அவர் அனுப்பலையாம். எல்லாமே நரகத்துக்கு போயிடுங்கடா, நான் பரிசுத்தவான், நான் தான் நியாயத்திற்கிற நியாயாதிபதி, நல்லா நரகத்துக்கு போயிடுங்க அப்படின்றதுக்காக ஏசப்பா வரலையாம். அந்த தண்டனை என் மேலே சுமத்தப்படட்டும், நான் பாவத்திலேருந்து இலவசமாக எல்லாத்தையும் ரட்சிக்கிறேன்றதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவராலேயோ உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, யாரால்? இயேசு கிறிஸ்துவாலவே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, இந்த உலகத்துக்கு வந்தாராங்க. நிறைய பேர் பாவத்து நிமித்தமாக ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிறதுனால கடவுள் எங்கேயுமே சந்தோஷப்பட போகிறது கிடையாது. பாவத்தினால ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிறதுனால கடவுள் மகிழ்ச்சி அடைபவர் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே கடவுளுடைய எண்ணம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அப்படின்னு போட்டுட்டு, அப்படிதான் அப்போ அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பியிருக்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு என்பதை நம்ம பார்த்துக்கணுங்க. நம்ம ஒரே ஒரு விஷயம், உலகத்துடைய அன்புக்கு நம்ம சார்ந்து போயிடாதபடிக்கு
தேவனுடைய அன்பிலேயே நம்ம சார்ந்து இருந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே பிரைட்டாகவே இருக்குங்க. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் மாறாத அன்பு. தேவனுடைய அன்பு மட்டும்தான் நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அன்பாக இருக்குது. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் நிரந்தரமான ஒரு அன்பாக இருக்குது. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் ஒரு தன்னிகரற்ற ஒரு அன்பா, ஒரு தனித்துவமான ஒரு அன்பா, இல்லை ஒப்பற்ற அன்பா, இல்லை சிறப்பான ஒரு அன்பா. அவருடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க. அதனால் அந்த அன்பை மாத்திரம் நம்ம எக்காரணத்துக்கு விட்டுடவே கூடாது. இந்த லௌகீக வாழ்க்கையில் மற்ற மனிதர்களை போல் நம்ம மாட்டிக்காமல் இயேசு கிறிஸ்துடைய அன்பை சரியான விதத்தில் நம்ம லைஃப்பில் பார்த்து அவரே நம்ம நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருந்துங்க. ஏன்னா ரோமரில் வாசிக்கிறோம், ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியான நிமித்தமாக தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டுக்குதான் வெள்ளம் போல். அந்த நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளோ ஒரு பொழுதும் ஒரு நேரமோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெட்கமே படுத்தாது. ஏன்னா ஏசப்பா நம்ம வரும்போது அவரோடு கூட நம்ம மகிமை பொருந்திய நிலையில் அவரோடு கூட உயிர்த்தெழுவோம். இந்த உலகத்தில் தீமையான காரியங்கள் இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நம்மளுடைய கடவுள் சகலத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஒரு தீமையான காரியமாக இருந்தாலும் சரி அதை நன்மைக்கேதுவாய் நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஆண்டவர் இருக்கிறாருங்க. அதனால்தான் பவுல் சொல்கிறாரு, அப்படியாப்பட்ட அன்பு புரிஞ்ச பவுல் தான். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு பவுலுடைய வாழ்க்கையில் அவரை நெருக்கி ஏவுனது, உந்தி தள்ளினது, அவரை பலவந்தம் படுத்தினது, அவரை கட்டுப்படுத்தினது, எல்லா நேரங்களிலும் அவரை சிறப்பாக வழி நடத்தினது. அந்த அன்பை இந்த பவுல் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசோ மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பவுல் சொல்கிறாரு. பவுல் நிறைய ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, நானும் அதுதான் நம்புகிறேன். பவுல் ஒரு திருமணம் ஆன நபர். ஏன்னா அவர் சனகப்பு சங்கத்தில் இருந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் பவுல் ஒரு நிச்சயமாக இருக்கிறார். இப்படியாப்பட்ட கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது என்று ஒரு நிச்சயமாக இருக்கிறாரு. அந்த நிச்சயமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். நம்மளால் எந்த ஒரு காரியத்தினாலும், இந்த உலக காரியமோ லௌகீக வாழ்க்கையோ இல்லை பாவ காரியங்களோ இல்லை பொருளாதார ஆசைகளோ இல்லை பவுல் ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம போடணுன்னா அன்றாட வாழ்க்கையில் வீணான புகழ்ச்சிகளோ வீணான வீண் பெருமைகளோ லௌகீக மாயமான ஒரு மாயமான ஒரு அன்பு, மாயமான உலகப்பூர்வமான ஒரு காதல், இல்லை லௌகீக வாழ்க்கை, பொருளாசை, இச்சை, பாவம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிச்சயத்தை இருக்கணுங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, உயர்வானாலும் நான் உயர்ந்த நிலையில் இருந்தால் கூட, தாழ்வானாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட, வேறு எந்த ஒரு சிருஷ்டியானாலும் எந்த ஒரு சிருஷ்டிப்புன்னு எது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தால் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்றார். எந்த ஒரு உருவாக்கப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்றாரு. அந்த சவாலை நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோங்க. ஏன்னா தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இயேசுப்பாவுடைய அன்பு தான் என்றைக்குமே மாறாதது. மனிதனுடைய அன்பு மாறும், தனியும், மாறி போவோம், தோன்றி மறையக்கூடிய காரியங்களாக இருக்கும். ஆனால் இயேசுப்பாவுடைய அன்பு நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான அன்பையே நம்ம நாடி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடரலாம்.
இயேசுவை பற்றி நீங்கள் அறியாமல் இருந்தால் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் இன்னும் கூட இயேசுடைய அன்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் எல்லாத்தையும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ பார்த்துருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இயேசுடைய அன்பை குறித்து ஒரு உணரணும். அவர் தான் உண்மையாக மனுஷங்க மீது அன்பு வச்சிருக்கிறாரு, நம்மளுக்காக உயிரே கொடுத்துருக்கிறாரு என்ற ஒரு அறிவு, ஒரு உணர்வு நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கணும். இந்த February 14 காதலர் தின வாழ்த்துக்கள். நான் காதலுக்கு எதிரானவன் அல்ல. ஏன் சொல்கிறேன்னா, வேதம் சொல்லுகிறபடி சரியான விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லவ் பண்ணலாம். பட் வேதம் சொல்லாத விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய காரியமாக இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசலாம். இன்றைக்கி நான் எதை குறித்து நான் சொல்ல வந்தேன்னா, ஏசப்பா நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு. அந்த அன்பை விட்டுறாதீங்க. அவருடைய அன்பில் நிலைத்திருங்க. மாரநாதா, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமேன்.